வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, எப்பவும் போல பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் நாளைக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரல, இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லுங்க. ஓகேங்களா? நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேல வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கு, ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணமா லாஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது கேப் அப் தான் ஓப்பன் ஆயிருந்தோம். நம்ம வந்து நேற்று பிடிஎஸ்டி கால் சைடு தான் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தோம். அதாவது நம்மளுடைய பிரீமியம் டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நம்ம ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குரூப்ல வந்து நம்ம பிடிஎஸ்டி வந்து கால் சைடு தான் கொடுத்துருந்தோம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். பட் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஒரு அழகான அப் ட்ரெண்ட் தான். பட் அப் ட்ரெண்டா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ரன்னிங், அதாவது வந்துட்டு நல்ல ஒரு புல் ரன் சொல்ற அளவுக்கு இல்ல. உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்லோ மூவ்மெண்டா தான் இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங்கே பார்த்து போனீங்கன்னா ரொம்பவே சைட்வேஸ்ல ரொம்பவே மூவ்மெண்ட்டை வந்து அப் ட்ரெண்டா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் வந்துட்டு உங்களுக்கு போச்சு. நீங்க ப்ரீமியம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு உங்களுக்கு மூவ்மெண்ட்டே கொடுக்கல. உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்லோ மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சோ நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்துட்டு இன்னும் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்க. நம்ம டெலிகிராம் குரூப் வந்துட்டு ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதுல லைவ் மார்க்கெட்ல வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேட் கூட கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாம கால் சைடு போலாமா புட் சைடு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கிளியரா சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு டார்கெட்டும் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவோம். மார்னிங்கே வந்துட்டு 40,562 வந்து உங்களுக்கு டார்கெட்டா வச்சுக்கோங்க கால் சைடு போகும்போது அப்படின்னு சொல்லி 944 கொடுத்தோம். உங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த டார்கெட்டும் வந்து அச்சீவ் ஆனா நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்து அச்சீவ் ஆயிருக்கான் பாருங்க. சோ நீங்க அப்ப கால் சைடு போய்க்கலாம். சோ இந்த மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல வேணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். சோ அதுல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. இதே உங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ட்ரேடு வந்து இன்னைக்கு கொடுத்த ட்ரேடு. ஸோ இந்த எக்ஸல் வந்துட்டு நம்ம ரெகுலரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க நம்ம பிரீமியம் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணணும்னா அதோட லிங்க் வந்துட்டு கீழே கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்துட்டு அதுக்கு உண்டான பேமெண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னைக்கு 6 கால்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுல வந்துட்டு 1 2 உங்களுக்கு 3 4 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கான். உங்களுக்கு வந்துட்டு 2 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி 1 பிடிஎஸ்டி ஹோல்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு என்னுடைய எல்லா வீடியோஸையும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ எல்லாத்துலயும் வந்து இந்த மாதிரி எக்ஸல் சீட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா காமிச்சிருப்பேன். நான் வந்து டெய்லி எவ்வளவு கால்ஸ் கொடுக்குறேன், எந்த டைமிங்ல கொடுக்குறேன், உங்களுக்கு இங்க வந்து என்ட்ரி பிரைஸ், ஸ்டாப் லாஸ், டார்கெட் உங்களுக்கு எல்லாமே வந்து கிளியரா சொல்லிடுவோம். நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். லாஸ் வந்தாலும் லாஸ் புக் பண்ணுவோம், ப்ராஃபிட் வந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம 100% அக்யூரன்ஸ் கொடுத்துருக்கோம். என்னுடைய பழைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முந்தின வீக் வந்து நம்ம 70% அக்யூரன்ஸ் கொடுத்துருக்கோம். என்னுடைய எல்லா வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்துட்டு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு ஒரு நாள் ட்ரையல் வேணும்னாலும் ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க. இப்போ வந்துட்டு நிப்டில 15 மினிட் சார்ட்ல தான் இருக்கும் நம்ம இப்ப. ஸோ 15 மினிட் சார்ட்ல தான் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்துட்டு இன்ட்ராடே அனலைஸ் பண்ணுவோம். நான் வந்துட்டு பியூரா பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனலிஸை வச்சு நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நான் வந்து உங்களுக்கு இங்க எப்பவுமே அனலிஸ் சொல்லுவேன். பட் நான் ட்ரேடு வந்து என்ட்ரி ஆகிறது ஆர்டர் ஃப்ளோ அனலிசிஸ். ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் போய் செக் அவுட் பண்ணி பாத்துங்க. ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் லெவல் டூல். நீங்க வந்து வெறும் கேண்டில்ஸ் பாக்குறத வந்துட்டு நான் வந்து உள்ள எவ்வளவு ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில வந்துட்டு நான் எப்படி ட்ரேட் பண்றேன்னு சொல்றேன். சரி வாங்க இப்போ நாளைக்கு நிப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் வந்து ஃபில் ஆகவே இல்லை. உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு 17,465 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கான். ஸோ இந்த ஹையை வந்து மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஹையை மார்க் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிறான்னு பாருங்க. ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. இதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல வந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து தெரியுதுங்களா? 1 2 3 4 5 டைம் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான் பாத்தீங்களா? ஸோ நாளைக்கு கேப் அப் ஒரு வேளை ஓப்பன் ஆகிறானா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனானா, ஸோ ஜூம் பண்ணிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டானா 17,594 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 17,500 மேல உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா 17,594 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 17,650 வந்துட்டு நீங்க
செகண்ட் டார்கெட்டாகவும் வச்சுட்டு நீங்க கால் சைடு போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிளான். நம்ம எப்பவுமே 3 பிளான் போடுவோம். ஒன்று கேப் அப் பிளான், கேப் டவுன் பிளான், இன்னொரு ஃபிளாட் ஓப்பனிங். ஸோ மார்னிங் எப்பவுமே 3 விதமா நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி 3 விதமா ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கால் சைடு புட் சைடு போகணும். நம்ம இன்னைக்கே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. இப்போ ஓப்பன் ஆனோடனே கால் சைடு போகணும், புட் சைடு போகணும் அப்படிலாம். ஸோ நம்மளுக்கு பேட்டர்ன்ஸ் சார்ட்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆனா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம போகணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ட் ஜோன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓப்பன் கேப் ஓப்பன் ஆகி இங்கிருந்து 17,594 ரிட்டர்ன் ஆகி உங்களுக்கு மறுபடியும் 17,457 அப்படின்னு உங்களுக்கு கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இல்லைன்னா டபுள் பாட்டம் இந்த மாதிரி கிரியேட் ஆகிறானான்னு பாருங்க. கிரியேட் ஆகி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்ல வந்துட்டு ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் கேண்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஃபாலோ ஆனா நீங்க வந்துட்டு 17,447 வந்துட்டு 457 ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு புட் சைடு போய்க்குங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நாளைக்கு கேப் அப்கான பிளான். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிளானை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே வந்துட்டு கேப் டவுனுக்கான பிளான் வந்துட்டு இங்க வந்து நான் கிளியரா வந்து சொல்றேன் பாத்துக்குங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆறா அப்படின்னா 17,400 இருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு சொல்லி பாருங்க. சப்போர்ட் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு போற சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ 17,400 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். 17,400 உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மேல போனோம்னா நீங்க கால் சைடு போயிட்டு ஆல்ரெடி நம்ம போட்ட பிளான் பண்ணி நீங்க வந்து கால் சைடு ட்ரை பண்ணலாம். அதே 17,400 பிரேக் அவுட் பண்ணிட்டானா கீழே 17,299 வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு நீங்க புட் சைடு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு உண்டான கேப் அப் கேப் டவுன் பிளான். ஃபிளாட் ஓப்பன் ஆச்சுனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனே வந்து நாளைக்கு ஒர்க் ஆகும். ஒருவேளை இது பிரேக் அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு 17,500 மேல சஸ்டைன் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா 17,600 700 வந்துட்டு 594 உங்களுக்கு டார்கெட்டா வச்சு நீங்க வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். சரி வாங்க இப்போ பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைசிஸ் கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் விருப்பம் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய கோர்ஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து 4,000 ஃபீஸ். இதுல வந்துட்டு உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் நான் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுவேன். ஸோ இது மூலமா உங்களுக்கு இதை கத்துக்கிட்டு நீங்க அட்வான்ஸ் லெவல் வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒருவேளை கிளாஸ் ஜாயின் பண்ண முடியும்னா நீங்க வீடியோ கோர்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுல வந்துட்டு உங்களுக்கு 10 வீடியோஸ்க்கு மேல இருக்கும். அதுல 15 ஹவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்துட்டு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி வாங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டோம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் தான் வந்து கொடுத்துருக்கான். கேப் அப் ஓப்பன் ஆகி நிஃப்டி மாதிரியே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் கரெக்டா நம்மளுடைய ரீடெஸ்ட் பண்ணி நம்மளுடைய சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் மேல போயிருக்கான். நம்மளுடைய டார்கெட் வந்து 40,792. பட் நம்மளுடைய டார்கெட் வந்து இட்டால நாளைக்கு வந்து டார்கெட் இட்டாருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு தான் சொல்லலாம். இவ்வளவு நாளா 9 டேஸா கண்டினியூஸா ஃபாலோ ஆகி இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு புல் ரன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் ஏறி இருந்தாலும் கண்டினியூஸா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு லேட்டா தான் வந்துட்டு ஸ்லோ மூமெண்டம் தான் இருந்துச்சு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரீமியம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் ஃபாஸ்டா வந்துட்டு மூவ்மெண்டே கொடுக்கல. உங்களுக்கு வந்துட்டு ஸ்லோவா டிகே தான் அதிகமாயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்த கையை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்த கையை வந்துட்டு மார்க் பண்ணிட்டு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 17,792 மேல சஸ்டைன் ஆனா 41,000 வரைக்குமே உங்களுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாளைக்கு 41,000 வந்து டச் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? நீங்க 40,792 மேல போச்சுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா 40,972 அப்படிங்கறத வந்து வச்சுட்டு நீங்க கால் சைடு போய்க்குங்க. அங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கிருந்து ரிவர்சல் ஆனா 41,000 ஒரு ரவுண்ட் ஃபிகர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிஸ்டன்ஸா இருக்கும். உங்களுக்கு 40,700 அப்படிங்கிற மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆனா அந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி படி கேப் ஃபில் ஆகும். ஸோ அங்கிருந்து மறுபடியும் ஃபாலோ ஆச்சுன்னா உங்களுக்கு 40,598 வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் டார்கெட் வச்சு புட் சைட் ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கான். 1 2 3. ஸோ நாளைக்கு வந்து இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்க. நாளைக்கு ஒருவேளை இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தரா வந்துட்டு ஃபால் இருக்கும். ஸோ ஃபால் ஆச்சுன்னா வந்துட்டு நம்மளே அடுத்தடுத்த சப்ளை டிமாண்ட் ஜோன் படி நம்ம டார்கெட்டா வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதே இதுதான் வந்து நம்மளுடைய கேப் அப் பிளான். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனா
40,598 அப்படின்னு ஒரு 200 பாயிண்ட் இங்கிருந்து உங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல வந்து மார்க்கெட் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மேல போச்சுன்னா இன்னைக்கு வந்த ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு 40,792 ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ அதே வந்துட்டு உங்களுக்கு 40,598 கீழே பிரேக் அவுட் கொடுத்தானா இன்னைக்கு வந்திருக்க இந்த கேப்லாம் ஃபில் ஆகிருக்கு 40,382 வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுட்டு புட் சைடு போங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ட்ரேட் பிளான் பண்ணணும். எப்பயுமே வந்துட்டு கண்ணை மூடிட்டு நம்ம வந்துட்டு கால் சைடு புட் சைடுன்னு சொல்லி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி ஒரு வேணா நம்மளுக்கு மார்க்கெட் போகலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிளான் வந்து இருக்கணும். ஸோ பட் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் தான் முக்கியம். இந்த லெவல் கிட்ட வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுதான் வந்து பியூர் பிரைஸ் ஆக்ஷன். இதுல வந்து எந்த இண்டிகேட்டருமே தேவைப்படாது. இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க வந்துட்டு புட் சைடா கால் சைடா டிசிஷன் எடுக்கணும். இந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குறானா இல்ல ரிவர்சல் கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவேளை ரிவர்சல் கொடுத்துட்டானா நீங்க வந்துட்டு ரிவர்சல் ட்ரேட் வந்து எடுத்துட்டு நீங்க வந்துட்டு கால் சைடு புட் சைடு வந்து போய்க்கணும். அதே பிரேக் அவுட் கொடுத்துட்டானா வந்துட்டு நீங்க கால் சைடு போய்க்கணும். ஸோ இதுதான் சிம்பிள் பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா பிரைஸ் ஆக்ஷன் படி இது இந்த இடத்துக்கிட்ட வரும்போது ஆர்டர் ஃப்ளோல போயிட்டு எனக்கு எவ்வளவு டெல்டா வருது, பையிங் டெல்டா வருது, செல்லிங் வருது, அதாவது செல்லர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, பையர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, ஃபேக் பிரேக் அவுட்டா இதெல்லாம் வந்து நான் செக் பண்ணிட்டு நான் வந்துட்டு என்னுடைய டார்கெட் போட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ நான் அப்படிதான் வந்துட்டு நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்லயும் வந்துட்டு ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு 3 பிடிஎஸ்டி நல்லா புக் பண்ணியிருந்தோம் ப்ராஃபிட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல ட்ரேட்ஸ் வந்து நம்ம ப்ரீமியம் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ப்ரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ரிஜிபேல போய் நீங்க வந்துட்டு டெய்லி பிளான், வீக்லி பிளான், மந்த்லி பிளான் சொல்லிட்டு உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதோட ரிப்போர்ட்டும் வேணா வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நான் 1 month இல்ல 2 month இல்ல உங்களுக்கு 5 to 4 months வந்து இந்த எக்ஸல் சீட் வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன எக்ஸல் சீட்னு கேட்டேன், நான் டெய்லி வந்து கொடுக்குற கால்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 5 கால் கொடுத்து உங்களுக்கு 1 மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ இதே லாஸ்ட் வீக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 கால்ஸ் வந்து ட்ரேட்ஸ் ப்ரொவைட் பண்ணி 19 வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லாஸ்ட் வீக்ல நிறைய ட்ரேட்ஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முந்தின வீக் வந்து பிப்ரவரியில 70% வந்து அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தா கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கங்க, வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி தான். ஸோ நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க எப்பவுமே. யாரு சொன்னாலுமே சரி, நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதனால தான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்லிட்டு இருக்கோம். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் இப்பதான் க்ரோத் ஆயிட்டு இருக்கு, ஒரு குட்டி சேனல். ஸோ நம்மளோட சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்களும் வந்துட்டு நல்ல ஒரு க்ரோத் வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பை பை. நெக்ஸ்ட் வீடியோ.